Hi guys, good morning. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் இந்த டேங்கை மாற்றிருக்கேன். ஸோ இது பேசிக்கலி ஒரு அப்டேட் வீடியோ. எப்படிப்பட்ட அப்டேட் வீடியோ, நான் என்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டேங்கில் பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. பெரிய பெரிய மீன், கப்பீஸு, மாலிஸு, இந்த மாதிரி நிறைய பெரிய மீன், அதாவது பேரண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால் இந்த டேங்க் இடம் பத்தாமல் இருந்துச்சு. ஸோ அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வேறு டேங்க்கில் மாற்றி வச்சுட்டு இந்த பேபி ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா, மாலிஸு, கப்பீஸு மாதிரியான ஃப்ரைஸ் எல்லாம் இன்னொரு டேங்க்கில் இருந்துச்சு. அதாவது பேரண்ட் ஃபிஷ் போடுற ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு டேங்க்கில் ஷிஃப்ட் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஸோ நிறைய ஃப்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது சின்ன டேங்காக இருந்துச்சு. அதுவும் இடம் பத்தாமல் போயிடுச்சு. அது என்ன டேங்க்கு, அது என்ன மாதிரியான டேங்க் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டீட்டெயில்டாக என்கிட்ட என்னென்ன டேங்க் இருக்குது, அதில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேங்க்கில் இருக்கிற பேபி ஃப்ரைஸுக்கு நான் என்னெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சின்ன கப் இருக்குது. அந்த கப்பில் கப்பி ஃப்ரைஸ் ஆல்ரெடி கொஞ்சோண்டு இதில் போட்டிருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போட போகிறது இந்த மேக்ரோ பல்லட் அப்படிங்கிற இந்த ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட்டை போடலாம். ஸோ இந்த கடைகள்லாம், இந்த அக்வேரியம் ஷாப்லலாம் இந்த உருண்டையாக விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி பேலட், கப்பி பைட்ஸு, பேலட்ஸு அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இது தண்ணி கண்டாமினேட்டும் பண்ணாது, பொல்யூட்டும் பண்ணாது. அதே மாதிரி ஃப்ரைஸ் ஃபிஷ்ஷஸ் ஃபுட்டை வேஸ்ட்டும் பண்ணாது. ஸோ நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் போடுறது என்ன அப்படின்னா, ஆர்டீமியா டீகேப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுட்டு. ஆர்டீமியா டீகேப்ஸ் அப்படிங்கிறது 2 டைப்பாக கிடைக்கும். ஒன்று கேப்சுலேட்டட், இன்னொன்று டீகேப்சுலேட்டடு. இந்த டீகேப்சுலேட்டட் என்ன, கேப்சுலேட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு உப்பு தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி லைவ் ஃபுட்டாக அது கடைசியில் நமக்கு கிடைக்கும். அந்த ஃபுட்டை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் டீகேப்ஸ் அப்படி கிடையாது. இது லைவ் ஃபுட்டு கிடையாது. இப்போ இது போடுறது ஒரு கடையில் நான் வாங்கினது, ஃப்ரைஸுக்காகவே வாங்கினது. அதை நான் போடுறேன். அது என்ன பேர்னு தெரியல. இது பார்க்குறதுக்கு வெளியில் பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சைனா ப்ராடக்ட் மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா ஃபிஷ்ஷஸ் நல்லா கன்சியூம் பண்ணுது. இதை தண்ணியில் எல்லா பவுடரையும் போட்டுட்டு, கிட்டத்தட்ட எல்லாமே பவுடர் மாதிரி தான் இருக்கும், மைன்யூட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரைஸுக்கு இதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். என்ன போடுறதுன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஃப்ரைஸ், பேபி ஃப்ரைஸ், ஃபிஷ் பேபி ஃப்ரைஸுக்கு என்ன போடுறதுன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேலட்டு, மைக்ரோ பேலட்டு, அதுக்கப்புறம் இந்த கப்பி பைட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டீமியா டீகேப்சுலேட்டட் ஃபுட்டு, இதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது ஃபிஷ்ஷஸ் நல்லா சாப்பிடுங்க, நல்லா
வளரும். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊறுறதுக்காண்டி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சிரிஞ்ச் பக்கத்தில் வச்சுருக்கேன். அந்த சிரிஞ்சை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபுட்டை வந்து சிரிஞ்சில் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கூட வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால் வந்து சிரிஞ்சில் வந்து தனியாக எடுக்க வேண்டியது இருக்குது. சரி, நான் இங்கே போடுறேன். போட்ட உடனே வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து கேதர் பண்ணி வந்து சாப்பிட வரும். இதெல்லாம் நல்லா கன்சியூம் பண்ணும். பார்த்தீங்களா, சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபுட்டை நீங்களும் ப்ரொவைட் பண்ணுங்கள். சூப்பராக ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வளரும். ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா ஜாலியாகவும் இருக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாமே நேச்சுரல் பிளான்ட்ஸ் தான், வளரக்கூடிய பிளான்ட்ஸ். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வளரக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வளரும்போது தண்ணியில் இருந்து நல்லா ப்ரோட்டீன்ஸ் அதுங்க எடுத்துக்கிட்டு அது வந்து மீன்களுக்கும் திரும்ப ரிட்டர்னாக வந்து ப்ரோட்டீன்ஸு மினரல்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி க்ரோயிங் பிளான்ட்ஸாக வந்து நம்ம போடுறோம். ஓகேவா? உங்களுக்காண்டி வந்து இந்த இது வந்து ட்ரை பண்ணுறேன். போட்டாச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நாள் நான் முன்னாடி வச்ச சேனல் மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த சேனல் வந்து கொஞ்சம் ஓரளவு பிக்கப் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வியூஸ் நல்லா வருது. வீடியோஸை விட ஷார்ட்ஸில் வந்து நல்லா நிறைய வியூஸ் வருது. அது கொஞ்சம் எனக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ திரும்ப வந்து வீடியோஸ் போடணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வருது. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம்னு நான் நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் வந்து இந்த ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், பட் வியூஸ் வராது, ஒன்றும் வராது, ஒரு வியூ கூட வராது. ஸோ அதுலேயே வந்து ஃபெட்டப் ஆகி ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இது வந்து வாட்டர் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க போல். நான் ஒரு வாட்டி இன்டர்நெட்டில் பார்த்தேன். ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வந்து டிகே ஆகுது. டிகே ஆனாலும் பரவாயில்ல, அதையும் வந்து இந்த மீன்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துக்கிறோம். அதுவே வந்து ஒரு ஃபுட்டாக மாறிக்கிறோம் ஃபிஷ்ஷஸுக்கு. நல்லா ப்ரொவைட் பண்ணணும், லைட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா. இது ஆக்சுவலாக வந்து சன்லைட்டில் மட்டுமே வளரக்கூடிய தாவரம். சன்லைட்டும் தண்ணி மட்டும் இருந்தாலே போதும், இது நல்லா வளரும். ஸோ நான் வந்து இது வந்து
ரூம் லைட்டில் வச்சுருக்கேன், எல்இடி லைட்டில் வச்சுருக்கேன். இருந்தாலுமே வந்து ஓரளவு வளருது. பட் ஓல்டு பெட்டல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டீகே ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ என்னன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டீகே ஆச்சு அப்படின்னா நான் வந்து திரும்ப வந்து வெளியில் வந்து அவுட்டோரில் வந்து ஒரு டேங்க் இருக்குது, ஒரு சின்ன வாளி மாதிரி இருக்குது, அதில் கொண்டு போய் போட்டுறணும். அடுத்தடுத்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நல்ல மாதிரி போடணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஃபோக்கஸ் எல்லாம் நல்லா வச்சு ட்ரைபாடெல்லாம் வச்சு போடணும். ஸோ வீடியோ வியூஸ் வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் போடலாம்னு இருக்கேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.